السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: ولله الأسماء الحسنى فادعوه بها. صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال: إن لله 99 اسما 100 إلا واحدا من أحصاها دخل الجنة. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் வரை வரக்கூடிய மக்களுக்கு, அவனை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு நல்வழி காட்டும் முகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் உலகத்திற்கு ஒரு பொது மறையாக அல்லாஹ் அருளி இருக்கின்றான். அந்த குர்ஆன் ஷரீஃப் எண்ணிவிடத்தக்க சில வசனங்களை கொண்டிருந்த போதிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த எண்ணிக்கைகளுக்குள்ளாக, அந்த பல ஆயிரம் வசனங்களுக்குள்ளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திற்கு தேவையான பல்வேறு விதமான கருத்துக்களை, ஆராய்ச்சியாளர்களுக்கு தேவையான முடிவுகளை, இப்படி பல்வேறு விதமான விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு பொதுமறையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆன் ஷரீஃபை உலகத்திற்கு அல்லாஹ் அருளி இருக்கின்றான். ஒரு உண்மை முஸ்லிம் எவைகளை பின்பற்ற வேண்டும், எவைகளை தவிர்த்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய ஏவல் விளக்குகளிலிருந்து ஒரு பொது வாழ்க்கையில், ஒரு கொடுக்கல் வாங்கலில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பொது விதிமுறைகளிலிருந்து, முஸ்லிம்களுக்கு மட்டுமே தனியார் சட்டம் என்று சொல்லப்படக்கூடிய முஸ்லிம்களுக்கு உரித்தான சில சட்டங்களை பேசக்கூடிய விஷயங்களிலிருந்து, வரலாற்றின் பூர்வமாக விஷயங்களை தேடக்கூடிய மக்களுக்கு வரலாற்றின் பின்புலனாக பல்வேறு விஷயங்களை சமர்ப்பிக்கக்கூடிய அல் குர்ஆன், இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளில் இந்த முழு உம்மத்திற்கு வழிகாட்டக்கூடிய அல் குர்ஆன் ஷரீஃப். அந்த அல் குர்ஆனில் ஒரு பகுதி இதற்கும் உண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை யார் என்பதை இந்த உலகத்திற்கு அறிவிப்பதற்காக, தான் எப்பேற்பட்டவன், தனக்குண்டான அதிகாரங்கள் என்ன, தனக்குண்டான வல்லமைகள் என்ன. காரணம், இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் அந்த இறைவனை குறித்துண்டான புரிதல்களை மிக முழுமையான முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் உலகத்திற்கு தேவையான, பொது சமூகத்திற்கு தேவையான, வாழ்வியலுக்கு தேவையான, குடும்ப விஷயங்களுக்கு தேவையான இப்படி பல்வேறு விதமான விஷயங்களை பேசினாலும்
அதில் ஒரு பகுதி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை யார் என்று இந்த உலகத்திற்கு சொல்வதையும் அல்லாஹ் ஒரு பகுதியாக அல்லாஹ் அமைத்திருக்கின்றார். அவைகளை சுருக்கி பார்த்தால் திருமறையுடைய சில வசனங்கள் கூட நமக்கு சொல்லித் தரும். வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்விற்கு அழகிய திருநாமங்களாக பல பெயர்கள் உண்டு. அல்லாஹ்விற்கு அல்லாஹ் என்பது மட்டுமல்ல, அவனது வல்லமைகளை உணர்த்தக்கூடிய, அவனது ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடிய, அவனது தயானத்தன்மைகளை எடுத்து புகழக்கூடிய, நாளை மறுமையில் தன்னை மிஞ்சுவதற்கு யாருமே கிடையாது என்ற அதிகாரத்தை சொல்லக்கூடிய, இப்படி பல்வேறு விதமான பெயர்களில் அல்லாஹ்விற்கு சிறப்பு பெயர்கள் உண்டு. ஃபதுஊஹு பிஹா, அவைகளை கூறியும் நீங்கள் அல்லாஹ்வை அழைக்கலாம். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையின் வாயிலாக இந்த உம்மத்திற்கு சொல்லித்தரக்கூடிய அழகிய ஒரு பண்பாடு. இன்னைக்கு எல்லாம் குர்ஆனுடைய துவக்கத்திற்கு முன்பாக அட்டைகளிலே இன்னைக்கு அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய பெயர்கள் என்று பதிவிடப்பட்டிருப்பதை நம்மால் காண முடியும். காரணம், ஒரு ஈமான்தாரி அல்லாஹ் யார் என்பதை விளங்க வேண்டும். அல்லாஹ் எப்பேற்பட்ட தன்மைகளுக்கு, தகுதிகளுக்கு, அருப்பெரும் குணங்களுக்கு சொந்தக்காரன் என்பதை விளங்கினால்தான் நமது நடைமுறைகள், நமது வாழ்வியல்கள் அது சீர்பெறுவதற்கு அது ஒரு காரணமாக அமையப்பெறும். எனவே அந்த அஸ்மாஉல் ஹுஸ்னாவை குறித்து புரிந்து கொள்ளுதல், அவனது குணங்களை குறித்து, பண்பியல்களை குறித்து தெரிந்து கொள்ளுதல் ஒரு மூமினுக்குண்டான அவசியமான பண்புகள். புகாரி முஸ்லிமுடைய இரண்டிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். ஹஜ்ரத் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி தருவார்கள், இன்ன லில்லாஹி 99 இஸ்மா, நிச்சயமாக அல்லாஹ்விற்கு 99 திருநாமங்கள் உண்டு. மிஹத்தன் இல்லா வாஹிதா, 100க்கு 1 குறைவு, 99 திருநாமங்கள் உண்டு என்று சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொல்வார்கள், இந்த உம்மத்திற்குண்டான பொறுப்பை குறித்து அடுத்து பேசுவார்கள். மன் அஹஸாஹா தஹலல் ஜன்னா, மன் அஹஸாஹா தஹலல் ஜன்னா, யார் அந்த அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்களை மனனமிடுகின்றாரோ, மனனம் செய்கின்றாரோ, தஹலல் ஜன்னா, அவர் சூனம் நுழைவதற்கு இதுவும் ஒரு காரணம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். மனனமிடுதல் எப்படி சூனம் நுழைவதற்கு காரணமாக மாறும்? எப்பொழுது ஒரு மோமின் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை விளங்குகின்றானோ, அவன் அல்லாஹை குறித்து புரிந்து கொள்வதற்கு அந்த திருநாமங்கள் ஒரு காரணமாக அமையப்பெறுகின்றது. அல்லாஹ்வுடைய புரிதலுக்கு இதுவும் ஒரு காரணம். அந்த அடிப்படையில் நபிகள் பெருமானார் சொன்னாங்க, யார் அஸ்மாஉல் ஹுஸ்னாவை மனனமிடுகின்றாரோ, குறைந்தபட்சம் அல்லாஹ்வுடைய தன்மைகளை புரிந்து கொண்டாரோ, தஹலல் ஜன்னா, அவர் சுவனம் நுழைவதற்கு இது ஒரு காரணம் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லித் தருவதின் பின்னணியில் அல்லாஹ்வை குறித்து, அவனது தன்மைகளை குறித்து, அவனது பண்பியல்களை குறித்து, அவனது குணாதிசயங்களை குறித்து புரிவதும் உணர்வதும் இந்த உம்மத்திற்குண்டான எவ்வளவு தூரங்கள் அவசியமானது என்பதை இந்த ஹதீஸின் பின்வாயிலாக, பின்புறனாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு 99 திருநாமங்கள் உண்டு. அது அல்லாஹ் தஆலா இந்த அஸ்மாஉல் ஹுஸ்னால ஒரு 3 பெயர், அந்த 3 பெயரை அல்லாஹ் வெவ்வேறு வார்த்தைகள் திரும்ப திரும்ப கொண்டு வர்றான். கதீர், காதிர், முக்ததிர். கதீர், காதிர், முக்ததிர். இந்த 3 வார்த்தைகள் கொஞ்சம் மாறி இருக்கலாம், ஆனால் அர்த்தம் ஒன்றையே தரும். கதீர் என்பதும் காதிர் என்பதும்
அல்லாஹ் மிக சக்தி வாய்ந்தவன், அனைத்தையும் மிகைத்தவன் என்ற பொருளை உள்ளடக்கியதுதான் இந்த 3 வார்த்தைகளும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று 99 திருநாமங்களை தேர்ந்தெடுத்து அந்த 99 திருநாமங்களிலும் ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய 3 வார்த்தைகள் ஏன் அல்லாஹ் பயன்படுத்த வேண்டும்? அப்படி பயன்படுத்துவதின் பின்புறனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன? பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில தனது வல்லமைகளை குறித்து அல்லாஹ் நிறைய பேசுவான். தான் யார் தெரியுமா? தான் தான் வானிலிருந்து மலையை இறக்குபவன், தான் தான் பூமியிலிருந்து செடிகளை முளைக்க செய்பவன், தான் தான் தூணின்றி அந்தரத்தில் வானை நிறுத்தி இருப்பவன், நான் தான் பூமி ஆழாமல் அசையாமல் இருப்பதற்காக பக்கபலனாக மலையை நிறுத்தி இருப்பவன். இன்னும் நிறைய. தான் யார் தெரியுமா? தான் நினைத்தால் உங்களுக்கு மேல் இருந்தோ, உங்களுக்கு கீழ் இருந்தோ, உங்களுக்கு பின்பிருந்தோ வேதனையை உங்களுக்கு மத்தியில் இன்னால் கொண்டு வர முடியும். சூரா யாசீனில் அல்லாஹ் அன்றைய மக்கத்து குஃபார்கள் கேட்ட கேள்வி, மை யுஹ்யில் இஸாம வஹிய ரமீம், இந்த வாழ்க்கை நிதர்சனமானதல்ல, நாம் இறந்ததற்கு பிறகு மீண்டும் எழுப்பப்படுவோம், அந்த வாழ்க்கை தான் நிதர்சனமானது என்று முஃமின்களாகி நீங்கள் கூறுகின்றீர்களே. மை யுஹ்யில் இஸாம வஹிய ரமீம், நாங்கள் மண்ணோடு மண்ணாக எலும்புகள் எல்லாம் மக்கி போன பிறகு உங்களது இறைவனால் எப்படி எழுப்ப முடியும் என்று கேட்ட அந்த மக்கத்து குஃபார்களுக்கு அல்லாஹ் அதை யாசீனில் சொல்லித் தரக்கூடிய பதில், அவலைஸ அல்லதீ ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த காதிர் அலா அன் யக்லுக மிஸ்லஹும், வானம் பூமியை படைத்த எனக்கு உங்களையா எழுப்ப தெரியாது? தொடர்ந்து அல்லாஹ் பேசுவான், எந்த விதமான முன்மாதிரியின்றி படைக்க தெரிந்த எனக்கு உங்களது மக்கி போன மண்ணிலிருந்து மீண்டுமா உங்களை எழுப்ப தெரியாது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை யார் என்று, தன் வல்லமை என்னவென்று, தன் சக்திகள் என்னவென்று ஒரு மோமின் உண்மையாக உணர்வுபூர்வமாக ஆழமாக தெரிந்து கொள்வது அவனது ஈமானுடைய உறுதிப்பாடு இருக்கு, அவனது ஈமானுடைய தரிபாட்டிற்கு அது மிக மிக அவசியமானது என்பதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனுடைய பல்வேறு விஷயங்களை பேசக்கூடிய இடங்களில் அல்லாஹ் தன்னை குறித்தும் தன் வல்லமைகளை குறித்தும் அல்லாஹ் பேசுவதற்கு இதுதான் காரணம் என்பதை இமாம்கள் நமக்கு சொல்லித் தருவாங்க. அதில் குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காதிர், தான் சக்தி படைத்தவன் என்கின்ற வார்த்தை அல்லாஹ் காதிர் என்கின்ற பதம் திருமறையில் 12 இடங்களிலும், அல் கதீர் என்கின்ற பதம் திருமறையில் 45 இடங்களிலும், முக்ததிர் என்கின்ற பதம் திருமறையில் 4 இடங்களிலும் இப்படி அல்லாஹ் பயன்படுத்துகின்றான் என்பதாக இமாம்கள் நமக்கு சொல்லித் தருவாங்க. இதை ஏன் அல்லாஹ் பயன்படுத்துறான்? அஸ்மாஉல் ஹுஸ்னா அல்லாஹ் ஏன் இந்த பெயரை 3 முறை ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய இந்த பெயரை அல்லாஹ் ஏன் 3 முறைகள் மீண்டும் மீண்டும் அல்லாஹ் கொண்டு வர வேண்டும்? இமாம்கள் சொல்லக்கூடிய முதல் காரணம் அதுதான். ஒரு ஈமான்தாரி அல்லாஹ்வை குறித்து முழுமையான முறையில் புரிய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்க்கையில, அதாவது ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலங்கள் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு, விஞ்ஞானத்தினுடைய எவ்விதமான அறிகுறிகளும் தென்படாத, அப்படி விஞ்ஞானத்தை குறித்த சிறிய விஷயங்களை அந்த மக்களுக்கு எடுத்துச் சொன்னாலும் அதை ஏதோ புதுவிதமான நம்ப முடியாத ஒரு கற்பனை கதையோடு பார்க்கக்கூடிய ஒரு சமூகத்தில் வாழ்ந்த அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஈமான்தாரிகளுக்கு கியாமத் வரை என்ன நிகழும், என்னென்ன அதிசயங்கள் நிகழலாம், என்னென்ன வேதனைகள் நிகழலாம், என்னென்ன புதுமைகள் நிகழலாம், அனைத்தும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்
தான் வாழ்ந்த காலத்திலேயே அந்த 63 ஆண்டுகளுக்குள்ளாக அனைத்தையும் நபிகள் பெருமானார் இந்த உம்மத்திற்கு முழுமையாக சமர்ப்பித்து விட்டு சென்று விட்டார்கள். யோசிச்சு பார்க்கலாம், அல்லாஹை குறித்துண்டான ஒரு புரிதல் இந்த சமூகத்திற்கு இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த விஷயங்களை எல்லாம் நாமும் ஒரு கற்பனையாக கடந்து விட முடியும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் சூழ்ந்திருந்த ஒரு சபையில் இப்படி ஒரு விஷயத்தை சொன்னாங்க. யஹ்ஷருன் நாஸ் யௌமல் கியாமா ஸலாஸத்து அஸ்னாஃப். நாளை கியாம நாளையில் மனிதர்கள் 3 வகையினராக எழுப்பப்படுவார்கள். நாளை கியாம நாளையில மனிதர்கள் 3 வகையினராக எழுப்பப்படுவார்கள். முதல் வகையினர் சின்ஃபும் முஷாத்துன். முதல் வகையினர் நடந்து வரக்கூடிய ஒரு கூட்டம். அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வசின்ஃபுன் ருக்குபான், வாகனத்தில் வரக்கூடிய ஒரு கூட்டம். அடுத்த ரசூலுல்லாஹ் மூன்றாவது சொன்னாங்க அந்த 2 பிரச்சனை இல்லை. சஹாபாக்கள் வாகனத்தை பார்த்துருக்கிறாங்க, அதனால பிரச்சனை இல்லை. நடப்பது மனிதனுடைய இயல்பு, பிரச்சனை இல்லை. நபிகள் பெருமானார் மூன்றாவது ஒரு வகையை சொன்னாங்க வசின்ஃபுன் அலா உஜூஹிஹிம், தனது முகத்தின் மீது நடந்து வரும் ஒரு கூட்டம். சாதாரணமாக கால்களை கொண்டு நடக்கின்ற ஒரு கூட்டம், வாகனத்தில் வர்ற ஒரு கூட்டம். நாளை மறுமை நாளையில இந்த 2 பிரச்சனை இல்லை. அடுத்த நபிகள் பெருமானார் சொன்னாங்க வசின்ஃபுன் அலா உஜூஹிஹிம், தனது முகத்தின் மீது நடந்து வரக்கூடிய ஒரு சமூகம். இந்த வார்த்தை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியுதா? அப்ப அன்றைய சஹாபாக்கள் அருமை சஹாபாக்கள் கேட்டார்கள். ஃபகால ரஜுலுன், அந்த கூட்டத்திலிருந்து ஒரு மனிதர் கேட்டார், யா ரசூலல்லாஹ் கைஃப யம்ஷூன அலா உஜூஹிஹிம், ஒரு மனிதன் காலை கூட நடக்கலாம், அது இயல்பு. கால் இல்லாத ஊனமான மனிதர் கைகளை ஊனி நடப்பார், அது கூட பார்த்திருக்கலாம். கைஃப யம்ஷூன அலா உஜூஹிஹிம் யா ரசூலல்லாஹ், நபி நாயகமே முகத்தின் மீது நடப்பது எப்படி சாத்தியம் நபியே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதுதான் சொல்லி தந்தார்கள், இன்னல்லதி அம்ஷாஹும் அலா அர்ஜுலிஹிம் ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் கால்களை ஊறி நடப்பதற்கு சக்தி கொடுத்த அதே இறைவன் காதிருன் அலா யம்ஷிஹும் அலா உஜூஹிஹிம் யௌமல் கியாமா, நாளை கியாம நாளையில் பாவிகளை முகத்தின் மீது நடந்து வருவதற்கு அந்த அல்லாஹ் சக்தி கொடுப்பான். குழந்தை பிறக்குது, பிறந்த உடனே நடந்துருதா? சில காலங்களால் நடந்துருமா? நடையை பெற்றோர்கள் பயிற்றுவிக்கணும். கால ஊனி எப்படி நடக்குது பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கணும். அப்ப நபிகள் பெருமானார் சொல்லி தந்தாங்க, இந்த உலகத்தில் கால்களை ஊன்றி நடப்பதற்கு சக்தி கொடுத்தவன் அந்த அல்லாஹ். அதே அல்லாஹ் நாளை மறுமையில் பாவிகளை கேவலப்படுத்தும் முகமாக, ஒரு மனிதனுடைய உறுப்புகளிலேயே மிக மிக கண்ணியம் வாய்ந்தது முகம். எனவேதான் இஸ்லாம் முகத்தில் அடிப்பதை தடுக்கின்றது. ஒரு மனைவி நமக்கு கட்டுப்பட்டவள், நமக்கு உரிமையானவள் தான், ஆனால் முகத்தில் அறைவதை இஸ்லாம் இருக்குது, ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. நம்ம முகத்துக்கு நேரம் ஒருத்தர் நாம் விரும்பாத ஒரு செய்கை செஞ்சுட்டாருன்னா உடனே கோபம் வருது. காரணம், நம்ம கேவலப்படுத்தினா, அசிங்கப்படுத்திட்டான். அவன் முகம் ஒரு மனிதனுக்கு உண்டான கண்ணியத்தை தருவதில் முதலிடம் பெறுகின்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, பாவிகளுக்கு அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்தும் முகமாக, கால்களுக்கு பகரமாக முகத்தை கொண்டு அல்லாஹ் நடக்க செய்வான். அதற்கு சக்தி படைத்தவன் அந்த அல்லாஹ். அப்ப இது எப்போ நம்மால ஏற்றுக்கொள்ள முடியும்? இதை எப்போ நம்மால இலகுவா விளங்கிக் கொள்ள முடியும்? அந்த அல்லாஹ் தான் அனைத்தையும் செயல்படுத்துகின்றான், நடத்தாட்டுகின்றான் என்கின்ற புரிதல் எங்கு இருக்குமோ அங்கு இலகுவா புரிஞ்சிக்க முடியும். அந்த புரிதலை பெறுவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்குண்டான வல்லமைகள் என்ன,
தனக்குண்டான ஆற்றல்கள் என்ன, தனக்குண்டான பண்புகள் என்ன என்பதை அல்லாஹ் திருமறையில் மீண்டும் மீண்டும் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் பதிவேற்றம் செய்கின்றான் என்பதாக இமாம்கள் சொல்லி தருவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்தில் இப்படி வேதனையாக கூட அல்லாஹ் பேசுவான். அல்லாஹ் வேதனையாக கூட பேசுவான். ஒமா கதருல்லாஹ ஹக்க கதிரிஹி, ஒமா கதருல்லாஹ ஹக்க கதிரிஹி. அல்லாஹ்வை இந்த சமூகம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ, எந்த தன்மையில் புரிந்து கொள்ள வேண்டுமோ, அவனுக்குண்டான கண்ணியத்தை எப்படி புரிய வேண்டுமோ அப்படி புரியவில்லையே. ஒமா கதருல்லாஹ், அல்லாஹுடைய கண்ணியத்தை தெரியவில்லையே. ஹக்க கதிரிஹி, அவனுக்குண்டான கண்ணியம் எப்பேற்பட்டது, அந்த கண்ணியத்தை இந்த சமுதாயம் தெளிவாக புரியவில்லை. அல்லாஹ் வேதனையோடு பதிவு செய்வான். அப்ப அந்த அல்லாஹ் எப்படி நாம புரியணும்? அண்ணன் பெருமானாருடைய காலகட்டம், ஒரு யூத பாதிரி, இன்றைய யூதர்களை போன்ற அல்ல, கொஞ்சமேனும் மத நம்பிக்கை உள்ள மக்களுக்கு மரியாதை தரக்கூடிய ஒரு யூத பாதிரி நபிகள் பெருமானாரை சந்திக்க வருகின்றார். வந்த அந்த பாதிரி நபிகள் பெருமானார் சொல்கின்றார், யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னா நஜிது, எங்க தௌராத்தை நாங்க பார்த்திருக்கிறோம், நாங்க படிச்சிருக்கிறோம். என்னத்தை? அன்னல்லாஹ யஜ்அலு ஸமாவாத்தி அலா இஸ்பைன், வானம் எவ்வளவு பிரம்மாண்டமானது. அவர் சொல்றாரு, எங்க தௌராத்தை நாங்க படிச்சிருக்கிறோம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த வானத்தை ஒரு விரலிலும், வல் அர்தீன அலா இஸ்பைன், ஒட்டுமொத்த பூமியை ஒரு விரலிலும், வஷ்ஷஜர அலா இஸ்பைன், பூமியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மரங்களை தாவரங்களை ஒரு விரலிலும், வல் மா வஸ்ஸரா அலா இஸ்பைன், தண்ணீரை பாறைகளை ஒரு விரலிலும், வசாயிரில் ஹலாயிக அலா இஸ்பைன், உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பிற படைப்புகளை அல்லாஹ் ஒரு விரலிலும் சுருட்டி விடுவான் என்பதாக எங்கள் தௌராத்தை நாங்கள் படித்திருக்கின்றோம் யா ரசூலல்லாஹ். அப்படி சுருட்டிய ரப்புல் ஆலமீன் ஃபயகூலு, அன்றைய மறுமையில் சொல்வானாம், அனல் மலிக், அனல் மலிக், நானே மிகப்பெரிய அரசன், உலகத்தில் யார் யாரெல்லாம் தன்னை அரசன் என்று காட்டிக் கொண்டிருக்கிற வாருங்கள், நானே அனைவருக்கும் சிறந்த அரசன் என்று அல்லாஹ் வறுமையில் சொல்வானாமே. இன்னா நஜ்து ஃபித் தௌராத், எங்கள் தௌராத்தில் நாங்கள் படித்திருக்கின்றோம் நாயகமே, இது உண்மையா என்று நபிகள் பெருமானாரிடத்தில் அந்த யூத பாதிரி கேள்வி முன்வைக்கின்ற பொழுது, ஃபயضحك ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூத பாதிரியிடத்தை கேள்வியை கேட்டுவிட்டு நபிகள் பெருமானார் சிரித்தார்கள். சிரித்த நபிகள் பெருமானார் மறுகணமே இந்த ஆயத்தை ஓதி காட்டினார்கள். அல்லாஹ் திருமறையும் சொல்றான், அல்லாஹ் திருமறையும் இதே பொருள் அல்லாஹ் சொல்றான், வஸ்ஸமாவாத்து மத்துவியாத்தும் பியமீனிஹி, வான பூமியை ஒற்றை விரல்களில் நான் சுருக்கிவிடும் என்று அல்லாஹ் இதே வார்த்தையை திருமறையில் அல்லாஹ் சொல்லி காட்டினா. அது உண்மைதாமா ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க. அது நம்பத்தகாதது அல்ல, நம்ப முடியாதது அல்ல, அது நம்பப்பட வேண்டியது, அது உண்மை என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூத பாதிரி மூலமாக இந்த முழு உம்மத்திற்கு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனது வல்லமைகளை அல்லாஹ் ஏன் திருமறையில் மீண்டும் மீண்டும் அல்லாஹ் சொல்லித் தருவதனுடைய காரணி இமாம்கள் சொல்லித் தருவாங்க. அல்லாஹ்வை, அவனது தன்மைகளை, அவனது ஆளுமைகளை, அவனுக்கு உண்டான அதிகாரத்தை ஒரு மோமின் உண்மையாக உணர்கின்ற பொழுதுதான் நமது ஈமானுக்கு உண்டான அடிப்படையாக அஸ்திவாரமாக அது அமையப்பெறும், நமது ஈமானை அது பாதுகாக்கும். எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்விற்கு அவனது குணங்களை, அவனது பண்புகளை, அவனது அதிகாரத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய பல பெயர்கள் உண்டு. ஃபதுஊஹு பிஹா, அந்த பெயர்களை கூறி நீங்கள் அவனை பெருமைப்படுத்துங்கள், அலையுங்கள் என்று அல்லாஹ்வே சொல்லித் தருகின்றான். அடுத்து இமாம்கள் சொல்லித் தருவாங்க, அல்லாஹ் ஏன் தனது வல்லமைகளை குர்ஆனில் அதிகம் பேசுகின்றான் தெரியுமா? நபிகள் பெருமானாருடைய காலம், ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தனக்குண்டான அடிமை ஒரு தவறு செஞ்சிட்டாரு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவரை அடிச்சிடுறாங்க. அப்படி அடிக்குகின்ற பொழுது
பின்னால் இருந்து ஒரு குரல் வருகின்றது, யஅலம் அபா மஸ்ஊத், அபூ மஸ்ஊதே ரலியல்லாஹு அன்ஹு தெரிந்து கொள், லில்லாஹி அக்துரு அலைக மின்க அலைஹி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை விட உன்னை தண்டிப்பதற்கு அவன் சக்தி பெற்றவன், அதை நீ மறந்துடாத என்கின்ற ஒரு குரல். அந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு திரும்பி பார்க்கிறாங்க. பார்த்தால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர். ரசூலுல்லாஹ் சொல்ல வருவது, அதிகாரம் இருக்குது, நான் உயர்ந்த இடத்துல இருக்கிறேன், அவன் மேல எனக்கு எல்லா உரிமை இருக்குது, என்னை யாரும் கேட்க முடியாது என்கிற ரீதியில் உனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாதே, உன் அடிமைதானே, யாரு கேட்பா நினைக்காத. இல்லாஹி அக்துரு அலைக, உன்னின் மீது அல்லாஹ்விற்கு அதைவிட மிகப்பெரிய அதிகாரம் உண்டு, எனவே வரம்பு மீறி விடாதே என்கின்ற உபதேசத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதன் வழியாக சொல்லிக் கொடுத்த பொழுது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா? தான் அடிமைதான், அவர் தவறு செஞ்சார், அடித்தாங்க, தப்பு இல்லைதான், இருப்பினும் கூட நாம் எங்கு வரம்பு மீறி விடுவோமோ, நமது உரிமைகளை எங்கு மீறி விடுவோமோ என்கிற அச்சத்தில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு உடனே சொன்னாங்க, ஹுவ ஹுர்ருன் லிவஜ்ஹில்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி இந்த கணமே இந்த அடிமை நான் உரிமை விட்டு விட்டேன். காரணம், அதிகாரம் வருகின்ற பொழுது நம்மை அறியாமலேயே ஆணவம் என்பது நமக்குள் குடிகொண்டு விடும். நான் சொல்றேன், நீ கேளுடா, அப்படி எனக்கு என்ன மதிப்பு இருக்கு, எனக்கு என்ன மரியாதை இருக்கு என்கின்ற ஒரு ஆணவம் தன்னை அறியாமலேயே தனக்குள் குடிகொண்டு விடும். நபிகள் பெருமானார் உணர்த்தினார்கள், இருக்கலாம், ஆனால் அந்த அதிகாரம் எல்லை மீறி விடக்கூடாது, அந்த அதிகாரம் வரம்பு மீறி விடக்கூடாது. அப்படி வரம்பு மீறி விட்டால் எந்த அதிகாரத்தை கொண்டு நீ ஈராமையில் இருப்போனை, பலகீனத்தில் இருப்போனை அடக்கி நினைக்கின்றோமோ அல்லாஹ் நம்மை அடக்கி விடுவான் என்கின்ற சிந்தனை வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு அடிமைக்கும் ஒரு எஜமானுக்கும் மத்தியில் நடந்த விஷயங்களை கூட நபிகள் பெருமானார் உணர்த்தி காட்டினார் இந்த சமுதாயத்திற்கு. அதுபோன்று ஈமானுக்கு அடிப்படை தேவை, அடிப்படை பண்பு நபிகள் பெருமான் சொல்லி தருவாங்க. ஒட்டுமொத்த ஈமான்தாரிற்கு நபிகள் பெருமான் சொல்லக்கூடிய செய்தி இதுதான், வஅலம், ஈமான்தாரிகளை விளங்கிக் கொள்ளுங்கள், அன்னல் உம்மத லவ் இஜ்தமஅத் அலா அன் யன்ஃபஉக பிஷைஇன் லம் யன்ஃபஉக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு லக், இந்த ஒட்டுமொத்த உலகமும் உங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கின்றது, ஒரு ஒட்டுமொத்த ஊரே உங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கின்றது, உங்களுக்கு நல்லது செய்வதற்கோ அல்லது தீய செய்வதற்கோ. நபிகள் பெருமானார் ஒரு ஈமான்தாரிக்கு உணர்த்தினாங்க. ஈமான்தாரி நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியுமா? நமக்கு எதிராக ஒரு ஊரே இருக்கலாம், ஆனால் ஈமான்தாரி தெரிந்து கொள்ள வேண்டும், லம் யன்ஃபஉக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு லக், அவர்கள் விரும்பக்கூடிய அந்த நன்மையோ தீமையோ அல்லாஹ் நமது விதியில் எழுதியிருந்தாலே தவிர வேறு எதுவும் யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது. இந்த அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கை ஒரு ஈமான்தாரிக்கு வேண்டும். காரணம், கதீரும் காதிரும் முகததிரும், நினைத்ததை நினைத்த பொழுது யாரின் அதிகாரம் என்று செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் அந்த ஒருவனுக்கு மட்டுமே உண்டு என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை வேண்டும். எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஸ்மாஉல் ஹுஸ்னா என்கின்ற சில பெயர்களை தேர்ந்தெடுத்து அந்த பெயரிலும் தான் அனைத்திற்கும் சக்தி வாய்ந்தவன் என்கின்ற பொருள் உட்படக்கூடிய இந்த வார்த்தை அல்லாஹ் திரும்ப திரும்ப கொண்டு வருகின்றான். அதனை நமது ஈமானை பலப்படுத்துவதற்கு என்பதாக இமாம்கள் சொல்லித் தருவாங்க. உலகத்தில் இன்னைக்கு பார்க்கிறோம், இல்லாத பட்டம் உயிரமாக்கிற பிரச்சனை இல்லை. ஒரு மிகப்பெரிய கேரளாவுடைய ஜுவல்ஸ் அதிபர் துபாயில பல மாடிகளிலிருந்து குதித்து தன் உயிரை மாய்த்து கொண்டார். இன்னை வரைக்கும் ஜுவல்ஸ் இருக்குது, கடை இருக்குது, பல மாநிலங்களில் பல வெளிநாடுகள் கிளை வச்சிருக்கிறார். ஆனால் நம்பிக்கை இல்லை, தன்னால் வாழ முடியும், தன்னால் மீண்டு வர முடியும், உயிரை மாய்த்து கொண்டார். நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய நம்பிக்கை அதுதான். ஒரு ஈமான்தாரி அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை விளங்கிக் கொண்டால்
கண்டிப்பாக தவறான வழிகளுக்கு, தவறான முடிவுகளுக்கு, தவறான செயல்பாடுகளுக்கு இவனது வாழ்க்கை ஒருபோதும் செல்லாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற பெயர்கள் பின்னால் இந்த உம்மத்திற்கு உணர்த்தி தருகின்றான். நபிகள் பெருமானார் கூறியதை போன்று அந்த பெயர்களையும் பெயர்கள் அர்த்தங்களை விளங்கி வாழக்கூடிய நல்ல ஈமான்தாரிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.